இப்போ விஜய் சீமான் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் என்னடானா தொண்டர்களை தம்பின்னு கூப்பிடுறாரு, இன்னொருத்தர் நண்பா நண்பின்னு கூப்பிடுறாங்க. இந்த 2 முனை போட்டி இருக்குல்ல, இப்போ ஏடிஎம்கே ஒரு கூட்டணியில் இருக்காங்க, பாமக பாஜகன்னு. இப்போ திமுக கூட்டணி ஒரு பெரிய கூட்டணியா இருக்கு. இந்த 2 இதுக்கும் நடுவில் நாங்கள் எல்லா தொகுதியிலையும் தனியாக தான் நிற்போன்னு 2 பேர் வர்றாங்க. இது ஸ்டாண்ட் எடுக்குமா, இல்லை வழக்கம் போல ஓட்டு பிரிச்சுட்டு அப்படியே போயிடுவாங்களா? இது தொடர்பா அரசியல் விமர்சகர்கள் நிறைய பேர் நிறைய பேசியிருக்காங்க. ஒன்றும் புதுசாக பேச போறதில்ல. சீமானோட செயல்பாடை நம்ம புரிஞ்சுக்கணும். சீமான் வந்து கட்சி ஆரம்பிச்ச காலத்துலேருந்து நான் தனியாக தான் நிற்பேன்றாரு. தனியாக நிற்கிறதோட லாபம் என்ன? இப்போ மக்களுக்காகனா ஒரு கூட்டணி அமைச்சு ஆட்சியை பிடிச்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும். தனியாக நின்று இது வரைக்கும் ஜெயிக்கவே இல்லை. மறுபடியும் தனியாக நிற்பாருன்னா வழக்கம் போல எல்லாம் சொல்கிற மாதிரி தான். அங்கே ஒரு கேண்டிடேட்டை போட்டு அவங்ககிட்ட எதில் நிற்கிறவங்ககிட்ட ஒரு வருமானத்தை பார்க்கறதுக்கான அந்த வேலை தான். விஜய் தனியாக நிற்பேன்னு சொல்லவே இல்லை. விஜய் கூட்டணிக்கு வாங்க வாங்க நாங்கள் பங்கு தரோம், சொத்துல பங்கு தரோன்ற அளவுக்கு அவர் போனார். யாரும் வரல.